ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனியாரி டிசைன். ஸோ இன்றைக்கி வந்து ஜர்டோசி லீவ் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜர்டோசி லீவ் ஸ்டிச் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதோட எம்போஸ்டு லுக்கு வரதுக்காக நம்ம உள்ளே வந்து ஒரு அவுட்லைன் ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சைடில் வந்து அந்த லீவ் ஸ்டிச் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லீவ் ஷேப் வந்து நான் ஒயிட் கலர் பென்சிலால் ட்ரா பண்ணியிருக்கேன். அது எம்போஸ்டு லுக்கு தெரியணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஜர்டோசி வந்து நீடில் லோட் பண்ணிக்கிட்டேன். அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். கீழே பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி பிடிச்சிட்டு த்ரெட்டை நான் எடுத்துட்டேன். ஜர்டோசியை லோட் பண்ணி கண்டினியூஸ் ஸ்டிச் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்படியே புல் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. நீடில் கீழே புல் பண்ணிட்டு த்ரெட்டை சுற்றிட்டு மேலே எடுத்துகிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள். மேலே நீடிலையும் நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கணும், கீழே த்ரெட்டையும் டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ஜர்டோசி கண்டினியூஸ் ஸ்டிச் வந்து நூல் வந்து விட்டு போகாமல் உங்களுக்கு வரும், ஓகேங்களா? இல்லைனா நூல் வந்து ஏன்னா நம்ம இன்விசிபிளாக தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு டர்ன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நூல்லேருந்து நீடில் எடுத்துறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டிச் பண்ணும் போது எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. அதே மாதிரி கீழேயும் சரி மேலேயும் சரி நல்லாவே டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நீடிலையும் சரி த்ரெட்டையும் சரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, ஓகேங்களா? நான் இப்போ வந்து ஆரி நாட்டு கரெக்டாக அந்த ஷேப் அந்த அவுட்லைனுக்கு உள்ளே வந்து நான் ஒரு யூ ஷேப்பில் நான் வச்சுட்டு நான் வந்து ஆரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சைடில் வந்து லீஃப் ஸ்டிச்சுக்கு நம்ம ஜர்டோசி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பயுமே லீஃப் ஸ்டிச் வந்து ஆஃப் போர்ஷனை நம்ம ஸ்டிச் பண்ணும் போது நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஜர்டோசி லோட் பண்ணிவிட்டு சென்டரில் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஜர்டோசி லோட் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இப்படி நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இந்த கார்னரும் இல்லாமல் இந்த கார்னர் இல்லாமல் நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்ப இன்னும் நெக்ஸ்ட்டு ஸ்டிச் வந்து குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு மேலே ரிவர்ஸ் போகிறேன். லெஃப்ட் ஆர் ரைட் எந்த சைடு வேணாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்னுடைய ரைட் சைடில் வந்து ஒரு லாங் செயின் எம்டி ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டி லாக் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜர்டோசியை வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஆஃப் வேணாலும் ரைட்டும் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டும் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு ஆஃபாக ஃபினிஷ் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜர்டோசி இந்த த்ரெட்டை வந்து நான் லோட் பண்ணுறேன். ஜர்டோசியை லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, மறுபடி குட்டி லாக்கு, திரும்ப எம்டி ஸ்டிச் மேலே ரிவர்ஸ் போயிட்டு ஒரு எம்டி ஸ்டிச்சு குட்டி லாக்கு லோட் பண்ணிவிட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரு லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் லோட் பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸ் தான் ஃபுல்லுமே. ஒரு எம்டி ஸ்டிச்சு குட்டி லாக்கு, ஜர்டோசியை லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு குட்டி லாக். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம். உள்ளே நம்ம அந்த கொடுத்துருக்குற அந்த யூ ஷேப் ஜர்டோசி வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த ஸ்டிச்சஸை வந்து நம்ம பண்ணணும், ஓகேங்களா? அதே மாதிரி இதுக்கு ஜர்டோசி வந்து எந்த லென்த்து கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ பிகினிங் ஸ்டேஜஸில் தான் உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரும். அப்புறம் கட் பண்ண உங்களுக்கே அது வந்து ப்ராக்டிஸ் ஆயிரும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஆஃப் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஆரி நாட் போட்டு நான் லாக் போட்டுக்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃபும் சேம் இதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு வந்து நான் ஜர்டோசி லோட் பண்ணிக்கிட்டேன். இந்த ஃபஸ்ட் லைன் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதுக்கு கொஞ்சம் கீழேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் ஜர்டோசியை வந்து லோட் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் லைன் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? அதை ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். எவ்வளோ தூரம் ஒட்டி ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஒட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகாது, ஓகேங்களா? ஒரு குட்டி ஆரி லாக் போட்டுட்டு திரும்பவும் ரிவர்ஸில் எம்டி ஸ்டிச் கொண்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக், ஓகேங்களா? லாக் போட்டு திரும்பவும் இன்னொரு ஜர்டோசி வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஒரு ஜர்டோசியாக நம்ம லோட் பண்ணணும் அவசியம் இல்லை. அந்த நீடில் எத்தனை ஜர்டோசி லோட் பண்ண முடியுதோ பண்ணிக்கோங்க. இந்த நீடில் அயன் நீடில் வந்து மொத்தம் 3 ஜர்டோசி நம்மளால் லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் 3 ஜர்டோசி வந்து நான் லோட் பண்ணிக்கிட்டேன். லோட் பண்ணிவிட்டு த்ரெட்டில் வச்சுட்டு நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அந்த ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒட்டி நான் ஸ்டிச் பண்ணுறேன். அப்போ தான் நம்மளுக்கு சென்டரில் கேப் வராது, ஓகேங்களா? குட்டி லாக் போட்டுட்டு எதுக்காக நம்ம லாக் போனால் திரும்ப ரிவர்ஸ் வரும் இல்லைங்களா? ஸோ அதனால் லாக் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் குட்டி லாக்.
ஸ்டிச்சு, குட்டி லாக்கு, திரும்ப ரிவர்ஸில் எம்டி ஸ்டிச் ஒரு லாங் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு குட்டி லாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜர்தோசி லோட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த யூ ஷேப்பில் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது ஃபுல்லுமே நம்மளுக்கு கவர் ஆகணும். ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து ஸ்டிச்சஸை வந்து கண்டினியூ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஜர்தோசியை எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பெருசாக இருந்தாலுமே நம்ம அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், இது இவ்வளோ தூரம் வருது, அந்த லைனை தாண்டி வருது. பட் நான் த்ரெட்டை கீழே இழுக்கும் போது எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிரும். ஏன்னா நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஃபுல்லுமே கவர் ஆயிடுச்சு. அந்த லீஃப் ஷேப் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இப்போ இந்த சென்டரில் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கிறதுனால நான் வந்து ஜர்தோசி வந்து நான் வைக்கிறேன். நாம் வந்து இப்போ இல்லை சுகர் பீடு கூட அந்த சென்டரில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இந்த சென்டரில் வந்து நம்ம சுகர் பீடு கூட வச்சுக்கலாம். பட் கஸ்டமர் அனுப்பின ரெஃபரன்ஸ் பிக்கில் வந்து ஜர்தோசி இருக்கிறதுனால நான் ஜர்தோசியே வைக்கிறேன். நாம் வந்து இப்போ சுகர் பீடு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இப்படி சில்வர் கலர் ஜர்தோசியை வந்து நான் வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக்கு, டிஸ்டர்ப் ஆகாது. நம்மளுக்கு ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கோமே, த்ரெட் எப்படி விடுறதுலாம் நினைக்க வேணாம், டிஸ்டர்ப் ஆகாது. அப்புறம் ஆரி நாட் போட்டுட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜர்தோசி ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்கோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ.